இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, ஏன் கலங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வரலனா தாங்க நம்ம பயப்படணும். இதெல்லாம் வந்தாலும் பார்த்துக்கலாம்னா, எது நடந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான ஒரு திறனை கொடுக்க போக்கின்றார். எதிர்ப்புகள் வருதா, அதை எப்படி பார்க்குறன்றதை பார்த்துட்ருக்கார்ல. தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போகாத, வெற்றிக்கான முதல் படியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எது ஒரு விஷயம் வேணுனாலுமே போராடணும். போராட்டம் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதுல்ல. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அடம் பிடிக்கிறோம்ல, இந்த விஷயம் வேணும்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு தேவைக்காக நம்ம போராடியே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் இயேசு எங்களை நேசிக்கின்றார். அவரே எங்களுக்காக கொடுத்தார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் தாங்கினார்ல. ஆனால் நம்ம சின்ன ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே பயப்படுறோம்ல. அதனால் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவருடைய அன்பு உண்மையானது, உறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லா வேதனைகள் மத்தியிலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கலங்காத, சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் இயேசுவில் கொண்ட விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பதால் சிலுவையில் இருந்து அவர் தரும் மன்னிப்பு, சுகம், சந்தோஷம், வெற்றி போன்றவை எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். பார்த்தீங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட தருணம். அவர் தருகின்ற ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படின்னா மன்னிப்பு. முதலாவது, நீ இந்த தவறை மீண்டும் செய்யாத, மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க போகிற, சுகமாய் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிற, வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும், வெற்றி பெற்று மேலே போய்கிட்டே இரு. யாரையும் நீ கலங்க அடிக்காத, யாரையும் நீ துரோகம் செய்யாத, யாருக்கும் கெடுதல் நினைக்காத. உனக்கு நல்ல விஷயங்கள் கிடச்சிருக்கா, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு, உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏகப்பட்ட அழுக்கான விஷயங்கள், சில பல விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கும், அதுலேருந்து வெளியில் வரணும். உனக்கு நான் சமாதானத்தினால் உன் இருதயத்தை சுத்திகரிக்க போகிறேன். உங்கள் வீட்டை அவருடைய பாதுகாப்பினால் மூடுவார். உங்கள் வாழ்க்கை அவர் ரட்சிப்பினால் அன்புக்கு சாட்சியாக பிரகாசிப்பதாக. தினமும் அவரை சோத்தரிக்கும் போது உங்கள் மூலமாய் செயல்படும் அவரது உண்மையான வல்லமையை காண்பீர்கள். பார்த்தீங்களா? நமக்காக தம்மையே தந்தவர் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் வாழ்வதே கிறிஸ்துவே வாழ்வின் ரகசியமாக இருக்கின்றது. பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நிச்சயமாய் அவர் பத்திரமா பார்த்து பாருங்க. உங்கள் வீட்டை அவருடைய பாதுகாப்பினால் மூடுவார். அதனால் கலங்காதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களா? மன்னிப்பு உண்டு நிச்சயமாய். மேலும் இந்த பாவத்தை செய்யாத, இது தப்புன்னு தெரியுது, இதுலேருந்து வெளியில் வந்துரு, நல்ல விஷயங்களை நோக்கி ஓடிட்டுரு, உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக இந்த மழை காலங்களில் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. போகும்போது வரும்போது ஜெபத்தின் வாயிலாக கடந்து வாங்க. எல்லாருக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க. எப்போ என்ன நடக்குன்றதே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காகவும் பெண்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் சீக்கிரமாக சுகம் பெற்று வீடு திரும்பணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஏசப்பா கிட்ட நிச்சயமாய் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போக்கின்றார். ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மோடு கேளுங்க. ஏசப்பா கிட்ட நிச்சயமாக கொடுப்பாருங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கேட்டால் நமக்கு கிடைக்குங்க. கேட்காமலே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் யோசிப்பீங்களா, ஐயோ கேட்டிருக்கலாமேன்ட்டு. கேளுங்க. நம்ம ஏசப்பா கிட்ட கேட்குறது எதுக்குங்க தயக்கம்? கேளுங்க, நிச்சயமாக கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே,
இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நேசிப்பதற்காக, எங்களுக்காக உண்மையே தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உம்முடைய சிலுவையில் இருந்து எங்களுக்கு பாய்ந்து வரும் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உன் மீதான விசுவாசத்தில் அனுதினமும் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம் ரத்தம் எங்களை சுத்திகரித்து பரிபூர்ணமாக்குவதாகப்பா. ஆண்டவரே, எல்லா பலவீனத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் எங்களை விடுவித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம் சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. நீர் செய்த தியாகத்திற்கு எங்கள் வாழ்க்கை மகிமை கொண்டு வருவதாக அப்பா. இந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. தினமும் உம்முடைய ஆசிர்வாதங்களை வெளிப்படுத்தும்படி செய்வீராக. எங்களுக்காக நீர் செய்து முடித்துள்ள யாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதலில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு பெண் குழந்தைகளை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்குறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.